எல்லாரும் கரியரில் கீழே இருந்து தானே மேலே போவாங்க. ஆனால் நான் மேலே இருந்து கீழே வந்திருக்கேன். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோல்ல இருந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோலுக்கு வந்திருக்கேன். நான் ஏன் என் கரியரை வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கணும்? தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். 2018ல் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஜர்னி அஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர். இப்போ வரைக்கும் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 7 இயர்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அதில் 4 இயர்ஸாக நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதனால நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோல்லேருந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோலுக்கு ஸ்விட்ச் ஆனேன் அப்படிங்கிற அந்த 2 சாலிட் ரீசனை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் ரீசன். ஸ்பெஷலிஸ்ட்ஸ் ஆர் ஏர்னிங் மோர் தென் த ஜெனரலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்கன்னா தே வில் சார்ஜ் ஹையர் தென் த ஜெனரலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு கன்சல்ட்டிங்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜெனரலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஜெனரலிஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்கள விட இன்ட்டு 10 வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் ரீசன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ரிப்ளேஸ்ட் பை ஏஐ. அதாவது நம்ம ஜெனரலிஸ்ட்டாக இருக்கும்போது மல்டிபிள் டொமைனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் டொமைனில் நமக்கு வந்து ஒரு ப்ராட் நாலேஜ் இருக்கும். பட் டீப் நாலேஜ் இஸ் அ கொஷின் மார்க். நம்ம ஒரு பர்டிகுலர் நிஷ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதில் டீப் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணும்போது நம்ம வந்து ஏஐ வந்து பீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் இருக்க அந்த ஜாப்ஸ் தான் ஏஐயால் இப்போதைக்கு ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஜாப்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 ரீசன்ஸ் வை ஐ ஸ்விட்ச் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர். வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? நான் சரியான டிசிஷன் எடுத்திருக்கேன்னா டூ கமெண்ட்.